ஸ்டெர்லைட் ஆலையை நிரந்தரமாக மூடணும் அப்படின்ற இந்த போராட்டம் ஏறக்குறைய 50வது நாளை எட்டியிருக்கிறது. 1994 இந்த ஆலை கட்டப்பட்ட நாளிலிருந்து அந்த ஆலைக்கு எதிர்ப்பு குரல்கள் என்பது தூத்துக்குடி மாவட்டத்தில் எப்பொழுதுமே இருக்கக்கூடிய விஷயமா இருக்குது. மறுபடியும் அந்த ஆலை விரிவாக்கத்துக்காக இந்த போராட்டம் மீண்டும் பழைய முறைகளில் மிகப்பெரிய அளவில் மாறக்கூடிய ஒரு சூழல் இருந்தது. நிறைய பேர் தூத்துக்குடியிலே திரண்டு இந்த ஆலைக்கு எதிராக போராடினாங்க. இப்போது இந்த போராட்டத்திற்கான மைய புள்ளியாக இருக்கக்கூடிய விஷயம் என்னென்னு பார்த்தோம்னா இந்த வேப்ப மரம் தான். இந்த வேப்ப மரத்தில் தொடங்கின போராட்டம் இப்போ 50வது நாளை ஏறக்குறைய எட்டியிருக்கு. என்ன காரணம், எதற்காக மக்கள் இன்னமும் இந்த போராட்டத்தை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, அவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்றத மீண்டும் அழுத்தமாக பதிவு செய்யறதுக்காக மக்கள் எல்லாருமே நம்மோட இருக்கிறாங்க. மகேஷ் இந்த போராட்டத்தை ஒருங்கிணைக்கக்கூடியவர் இருக்கார். மகேஷ், இப்போ மீண்டும் இப்படி ஒரு போராட்டம் நீண்ட நாட்களுக்கு பிறகு மறுபடியும் தொடங்கி இருக்குது. எதற்காக இந்த போராட்டம், எந்த அளவுக்கு ஒரு அழுத்தத்தை உங்களால் கொடுக்க முடிஞ்சிருக்கு? வணக்கம். நாங்கள் இந்த குமரட்டியாபுரத்துலேருந்து பேசுகிறோம். இங்கே வந்து அந்த ஸ்டெர்லைட் தொழிற்சாலைக்கு எதிராக நாங்கள் இந்த கிராம மக்கள்லேருந்து போராட்டத்தை முன்னெடுத்தோம். ஏன்னா பழைய ஒரு தொழிற்சாலையினால் எங்கள் மக்கள் அதிக அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. பெண்கள், முக்கியமாக பெண்கள், குழந்தைகள் எல்லாருமே பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அவங்களுக்கு கேன்சரு, கர்ப்பப்பை ப்ராப்ளம், கருச்சிதைவு, குழந்தைகளுக்கு மூச்சு திணறல், இருதய நோய்கள், இந்த மாதிரி நிறைய பாதிப்புகள் இருந்திருக்கு. இந்த சூழலில் வந்து அந்த ஸ்டெர்லைட் நிர்வாகம் வந்து ஒரு புதிய ஒரு விரிவாக்க பணிகளை வந்து ஒரு 4 மடங்கில் இப்போ விரிவாக்கம் பண்ணுறாங்க. ஏற்கனவே இருக்கிற தொழிற்சாலையினால் பாதிப்புகள் இருக்கிறங்கிற நிலைமையில் இது இந்த எங்கள் மண் ஏற்கனவே கெட்டு போச்சு, நீர்வளம் கெட்டு போச்சு, எல்லாமே கெட்டு போச்சு. இனிமேல் இந்த மண் வந்து வாழ தகுதியற்ற இதாக மாறிடுங்கிறதுக்காண்ட எங்கள் கிராம மக்களால் ஒரு போராட்டத்தை நாங்கள் முன்னெடுத்தோம். 50 நாட்கள் இந்த இப்போ இன்னையோட 50 நாட்கள்கிட்ட வரப்போகுது. இதில் வந்து நாங்கள் ஆரம்பத்தில் ஒரு 10 பேர் 11 பேர் தான் இங்கே போராட்டத்தில் நாங்கள் நடத்திட்டு இருந்தோம். ஆனால் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் எங்கள் தூத்துக்குடி மக்கள் ஒரு 2 லட்சம் மக்கள் வந்து தன்னெழுச்சியாக நாங்கள் வந்து எங்களுக்கு குரல் கொடுக்கறதுக்காக நாங்கள் ஒரு கண்டன பொதுக்கூட்டம் ஏற்பாடு பண்ணியிருந்ததில் வந்து ஆதரவு கொடுத்தாங்க. அதன் வெளிப்பாடாக வந்து இப்போ பெருமளவு தமிழகம் முழுவதும் இல்லாமல் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களோட எதிர்ப்பை சம்பாதிச்சு இந்த மக்களுக்கு நல்ல நீதி வேணும், இந்த ஸ்டெர்லைட் தொழிற்சாலை இது மண்ணை விட்டு வெளியே போகணுங்கிற அளவுக்கு மக்கள் குரல் கொடுக்க தெரிஞ்சிருக்காங்க. இதுவே எங்களுக்கு ஒரு முதல் கட்ட வெற்றியாக நாங்கள் கருதுகிறோம். இப்போ என்னென்ன மாதிரியான பாதிப்புகள் குழந்தைகளுக்கெல்லாம் வருது, நீங்கள் இதெல்லாம் பார்த்துருக்கீங்க? நாங்கள் குமரட்டியாபுரத்துலேருந்து பேசுகிறோம். என் பேர் முருகேஸ்வரி. குழந்தைகளுக்கு பாதிப்புனா ஃபஸ்ட்டு பாதிப்புங்கிறது மூச்சு திணறல், 2வது தொண்டை எரிச்சல், கண் பார்வை ரொம்ப எரியுது, சின்ன பிள்ளைகளாம் முட்டு வலிக்குங்க, தலைவலி அதிகமாக இருக்குது. அடுத்தாப்புல பிள்ளைகள் மயக்கம் அடைகிறதுக்கு ரொம்ப வாய்ப்பு. இந்த பிள்ளைகளாம் ஸ்கூலுக்கு போயிட்டு மயக்கம் அடைஞ்சி இப்போ மாத்திரை தான் இந்த பிள்ளைகளாம் சாப்பிட்டுட்ருக்கு. அதனால் பொம்பளைகளுக்கு என்னென்னா கர்ப்பப்பை கிடையாது. அடுத்தாப்புல குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாமலே போயிடுது. அடுத்தாப்புல கேன்சர், புற்றுநோய், எனக்கெல்லாம் கண் பார்வையெல்லாம் போயிட்டு காதும் கேட்காது, சரியாக தலைவலியெலாம் எனக்கு அதிகமாக இருக்குது. இதனால் என்னென்னா உடல்நிலை ரொம்ப பாதிக்கு. விரிவாக்கம் பணி வேற அதிகமாக இப்போ வேலை நடந்துக்கிட்டே தான் இருக்குது. அந்த விரிவாக்க பணி ஸ்டெர்லைட்டு எங்களுக்கு அதுவும் அந்த விரிவாக்க பணியும் வேண்டாம், பழைய ஸ்டெர்லைட்டு எங்களுக்கு வேண்டாம். இதனால் எங்களுக்கு நிலத்தடி நீர் ரொம்ப கெட்டுப்போச்சு. இப்போ நீங்கள் ரொம்ப நாளாக இந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒருவர்ன்றப்போ ஏற்கனவே இங்கே இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? காலையில் எந்திரிச்சு பார்த்தா தெரியும் அந்த காற்று அடிக்கிற அந்த இருக்கிற பார்த்தேன். ஏன் கலெக்டர் இப்படி கூடி வாராருல, முன்னாடி நான் எங்கள் ஊர் பிறந்த ஊர் சாத்தூர். நான் வரும்போது அந்த கோயிலுக்கு முன்னாடி தண்ணி அடித்தேன்னா தேங்காய் பால் மாதிரி இருக்கும். இப்போ வரைக்கும் நான் வரும்போதே அப்படித்தான் இருந்தது. இப்படி சிலுக்கம்பட்டி தட்டாப்பறையில் இருந்தெல்லாம் இங்கே தண்ணி எடுப்பாங்க. அப்போ இதுக்கு காரணம் ஸ்டெர்லைட்டு தான். வந்ததுக்கு பிறகு தான் இந்த காரணமாக தண்ணியே மாறி விட்டுது. இப்போ குளிக்கணும்னாலும் பார்த்தாலுமே சொறியாக விழுகும். அது குளிச்சுட்டு அது எண்ணெய் தேய்க்கலைன்னு வச்சாலே அது சரியாக இருக்காது. இந்த வாயெல்லாம் இப்படி புண்ணாகி இது வெள்ளை விழுந்துருதோ என்னமோ. நாங்களும் மாத்திரை சாப்பிட்டு இன்றைக்கி கூட ஊசி போட்டுட்டு தான் வந்தோம். இன்னும் ஒன்றும் கேட்கல. இப்போ 3 மாதமாக அப்படி தான் இருக்குது. இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படி இருக்குது அப்படிங்கிறது உரையுது. ஏன் கலெக்டர் இப்படி கூடி போராடுற, எதுக்காண்டி நீங்கள் இப்படி போராடுறீங்க? அப்படி மக்களுக்காக ஒரு கலெக்டர் உதவி பண்ணலை, ஸ்டெர்லைட்டுக்காண்டி உதவி பண்ணுறாரு. அப்போனா மக்கள் தேவையா ஸ்டெர்லைட்டுக்காருப்பா இதுதான். அப்போனா மக்கள் இங்கிட்ட எதுவுமே கிடையாதா? மக்களுக்கு இந்த ஊர் சொந்த ஊர் கிடையாதா அப்படின்னு இப்படி கூடி போயிட்டு எங்கள் ஊரில் தண்ணி எடுக்க வேண்டியதானா? 10 நாளைக்கு ஒரு நாள் 2 குடம் தண்ணி கிடைக்கும். இந்த 10 ரூபா தண்ணி நீங்கள் தண்ணி பிடிக்கும்போது டெய்லியாக பாருங்கள். டெய்லியாக நாங்கள் 4 குடம் 5 குடம் எடுத்தால் தான் அன்னன்னைக்கு இந்த ஊருக்கார் மக்கள் வேலை செய்தால் தான்
சாப்பாடு. இல்லைன்னா அப்படி கிடையாது. பக்கத்துக்கிறவங்களுக்கா எங்களுக்கு இப்போ தூத்துக்குடி மக்கள் எல்லாம் எல்லாரும் ஆதரவு, ஊரும் எங்கே ஆதரவு கொடுத்துட்டாங்க. அதனால் இதை போராட்டத்தை நாங்கள் விட மாட்டோம். இந்த குமரட்டியார் முன்னிலையில் ஒரு வாரத்தில் எனக்கு தெரியல இருக்கா இல்லைன்னு நாங்கள் போராடி முன்னிலையில் நின்று பார்த்ததுன்னா அடைச்சி விடுவோம். அதுக்கு இடையில் நாங்கள் கவர்மெண்ட்டை விட மாட்டோம். டாக்டர்ஸ்கிட்டலாம் நம்ம போனோமா, அவங்கக்கிட்ட போய் பேசும் பொழுது இந்த பாதிப்புலாம் இருக்குன்றத டாக்டர்ஸ் வந்து ஒத்துக்கிறாங்களா? கண்டிப்பாக ஒத்துக்கிறாங்க. எங்கள் மக்கள் அதை குழந்தைகளுக்கு என்ன பாதிப்பு இருக்குது, ஏன் இந்த பாதிப்புகள் இருக்குது, நீங்கள் வாழ்கிற பகுதியில் வந்து தொழிற்சாலைகள் அதிகமாக இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி பிரச்சனைகள் வருது, குழந்தைகளுக்கு அடிக்கடி மூச்சு திணறல் வர்றதுக்கு காரணம் அதுதான். குழந்தைகள் முதற்கொண்டு பெண்கள் நாங்கள் நிறைய கருச்சிதைவுக்காக போகிறாங்க. அவங்களுக்கும் அவங்க தரப்புலன்னு சொல்கிறது உங்கள் பகுதி வந்து நிறைந்த மாசு நிறைந்த பகுதியாக இருக்குது, அதுதான் காரணம், அதனால தான் கருச்சிதைவு ஆகுங்கிறத எங்கள்கிட்ட அவங்க நேரடியாக எங்கள்கிட்ட அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நீங்கள் இந்த பகுதியில் எவ்வளோ நாளாக இருக்கீங்க? இங்கே உங்களுக்கு இது மாதிரி ஏதாவது மாற்றங்கள் தெரியுது அந்த சொல்கிற குற்றச்சாட்டு? நான் வந்து தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கேன். ஆனால் என் இடம் இங்கே தான் இருக்குது. அது மட்டும் இல்லை, தூத்துக்குடி இது வந்து இப்போ நம்ம குமரரெட்டியாபுரம் மக்கள் 10 நாள் உயிரோடு வாழ்ந்தா தூத்துக்குடி மக்கள் 15 நாள் வாழ போகிறாங்க. அவ்வளோதான். அந்த 5 நாள் டிஃப்ரெண்ட்டு தான். மற்றபடி பாதிப்புங்கிறது எல்லாத்துக்கும் ஒன்று தான். இவங்க சார் சொன்ன மாதிரியே தூத்துக்குடி மாவட்டம் தான் புற்றுநோயில் அதிகமாக பாதிக்கப்பட்டது. அது மட்டும் இல்லை, சிறுநீரக அதிகமாக இருக்கிறதும் நம்ம தூத்துக்குடி மாவட்டம் தான். அதோடு மட்டும் இல்லாமல் கருச்சிதைவு இது வந்து அடுத்த ஜென்ரேஷனே உருவாக முடியாத அளவுக்கு இங்கே எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்குது. பெண்கள்கிட்ட கேட்டிங்கன்னா அவ்வளோவும் சொல்லுவாங்க, அவ்வளோ கண்ணீரோடு சொல்லுவாங்க. அடுத்து குழந்தை பிறந்தாலுமே அவங்க என்ன இப்போ எல்லாருமே பெரிய லெவலில் இருக்கிறவங்களாம் என்ன சொல்லுவாங்க, குழந்தைங்களுக்கு அட்வான்ஸ் கொடுக்கணும், அது ஒன்று கொடுப்பாங்க. ஆனால் இங்கே பிறந்த குழந்தையிலேருந்து மருந்து தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இது வந்து முழுக்க வந்து அரசாங்க சப்போர்ட்டோடு தான் நடக்கவே தவிர அவங்க வந்து என்னன்னு சொல்லி அடுத்த கட்ட நடவடிக்கை என்னென்னு பண்ணி இந்த ஆலைக்கு என்ன முடிவு பண்ணுறாங்களோ இல்லையோ மக்கள் வந்து முடிவு பண்ணலான்னு நினைக்கிறோம். இது இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா இது தொடர் போராட்டமாக ஆகும். அதுக்கப்புறம் எவ்வளோ பெருசாக போகுதுங்கிறது அரசாங்கம் வந்து எங்களை வேடிக்கை பார்த்துட்டு இருக்க வேண்டியதான். மக்கள்கிட்ட நம்ம பேசும்பொழுது அவங்க சொல்லக்கூடிய விஷயம் எல்லாமே வந்து அதிகப்படியான பாதிப்புகள் அப்படின்றது தான். இப்போ நீங்கள் ஏதாவது இந்த பாதிப்புகளை எப்பயாவது உணர்ந்திருக்கீங்களா? இவங்க சொல்லக்கூடிய விஷயம்லாம் எப்படி இருக்குது? இல்லைங்க, எனக்கு தூத்துக்குடி தான். ஆனால் நான் இருக்கிறது சென்னை. சென்னை வெயிலுக்கும் தூத்துக்குடி வெயிலுக்குமே ஒரு வித்தியாசம் தெரியும். இப்போது தூத்துக்குடியோட டெம்பரேச்சர் என்ன ஒன்றும் இல்லை, உண்மை ஒன்றா தான் இருக்க முடியும் இல்லையா? ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுங்க. கவர்மெண்ட்டுக்கும் ப்ரைவேட்டுக்கும் எப்போவுமே ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தான் வேணும். அதே ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுங்க. கடந்த 20 வருஷம் உள்ள மழை அளவு எடுங்க. கடந்த 20 வருஷம் இங்கே எந்த மாதிரியான நிலத்தடி நீரினுடைய தன்மையை எடுங்க. இங்கே 20 வருஷம் என்ன நோய் பரவி இருக்குது அதை எடுங்க. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மட்டுமே எடுங்க. ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து இப்போ வந்து தொலைக்காட்சியிலேருந்து வந்திருக்கீங்க, இது வந்து ரொம்பவும் தள்ளி வச்சுருக்கோம், நாங்கள் ரூல்ஸ் படி தான் வந்து பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? ஒன்றும் இல்லை, இப்படியே வண்டியை கேமரா எடுத்துகிட்டு அப்படியே போனீங்கன்னா திரும்பி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி முடியறதுக்குள்ளே கம்பெனி வந்துடும். இது ரூல்ஸா? உண்மை ஒன்றா தான் இருக்க முடியும். ஓகேங்களா? ஸோ உண்மை இங்கே பரவி கிடக்கு, உண்மையை மறைக்க முடியாது. நீங்கள் ரூல்ஸ் படி நடத்துகிறீங்களா? இன்னொன்று, இந்த ஸ்டெர்லைட்காரங்களும் வந்து சொல்கிறாங்க எங்களால் நடக்கலை, எங்களால் மட்டும் நடக்கலை. அப்போது உங்களாலேயும் நடக்குது. எங்களால் மட்டும் இது வருதுன்னு சொல்ல முடியுமான்னு கேட்குறீங்க. அப்போது உங்களாலேயும் நீங்களும் இதற்கு பங்குதாரர். வேறு யார் பங்குதாரர்? இங்கே வந்து கேன்சர் இருக்கிறது உண்மை, பாதிப்பு இருக்கிறது உண்மை. அது எதனாலங்கிறது கண்டுபிடிக்க வேண்டியது அரசாங்கத்தோட இது. மக்கள் வந்து எனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு நான் பார்த்துட்டு போக முடியாது. எனக்கு பிரச்சனை இருக்குன்னு சொல்கிறேன், காக்க வேண்டியது அரசாங்கம். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா 2 முறை இந்த ஸ்டெர்லைட் ஆலை வந்து மூடினாங்க, நிறைய பாதிப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த ஆலை வந்து திறக்கப்பட்டது. இப்படி மூடப்படுவதும் திறக்கப்படுவதுமாக இருக்கிற ஆலையில் வந்து இப்போ மறுபடியும் மக்களுடைய போராட்டம் இப்போ தற்காலிகமாக அந்த ஆலை வந்து வருடாந்திர பராமரிப்புக்காக மூடியிருக்காங்க. இந்த சமயத்தில் இது போன்ற ஒரு போராட்டம் பண்ணும் பொழுது அந்த ஆலை சரியாக மூடப்படுவதுன்றது திட்டமிட்டு நடக்கிறதுன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக திட்டமிட்டு தான் நடக்குது. எல்லா ஊர்லேருந்து இப்போ ஸ்டூடெண்ட்ஸு சென்னையிலேருந்து எல்லாருமே வர தொடங்கிட்டாங்க. இந்த நேரம் நம்ம வந்து வேலை நடந்தோம்னா அவனோட போக்கிருத்தனெல்லாம் தெரிஞ்சு போகும் அப்படிங்கிறதுனால நிப்பாட்டி வச்சுருக்காங்க. எல்லாருமே இதை அறிஞ்சிருவாங்க, கண்ணுக்கு எதிராக இது தப்பு நடக்குது எல்லாருமே தெரிஞ்சு போகுங்கிறதுனால நிப்பாட்டி வச்சுருக்காங்க. இந்த மக்களை எப்படியாவது ஏமாற்றிடலாம், என்னால் அந்த நோய்கள்லாம் வரலை அப்படின்னு சொல்லி ஏமாற்றிடலாம்,
நம்ம பின்னாடி அரசு இருக்குங்கிறதோட அவன் வந்து நடத்திக்கிட்டு இருக்கிறான். ஆனால் இது கண்ணுக்கு முன்னாலே நடக்குது. இது ஆராய்ச்சி பண்ணி தான் சொல்லணுங்கிறதே கிடையாது. அவனோட தப்பை வந்து வெளிப்படையாக பூரா கண்ணுக்கு முன்னாலே கொட்டி வச்சிருக்கணும். அவனோட கழிவுகள் புகைகள் எல்லாமே கண்ணுக்கு முன்னாலே இருக்குது. இது அரசு வந்து ஆராய்ச்சி பண்ணி தான் சொல்லணுங்கிறதே இல்லை. நம்ம மக்களுக்கு வந்து தப்பு நடக்குங்கிறது கண்ணாலே பார்த்தாலே தெரியும். அவன் கழிவுகளை பூராமே வெளிப்படையாக கொட்டி வச்சிருக்கிறான். இப்போ ஒரு பெண்ணாக இருக்கக்கூடிய நீங்கள் வீட்டில் சமையல் செய்கிற விஷயத்துலேருந்து குடிநீர் வரைக்கும் எல்லாமே நீங்கள் தான் அதை பார்க்க வேண்டியிருக்கும். இப்போ இங்கே இருக்கக்கூடிய தண்ணீர் குடிக்கிற அளவுக்கு இருக்கா? சமைக்க முடியுதா அந்த தண்ணியில்? சமைச்சோம்னா மஞ்சள் கலரில் இருக்குது. நிலத்தடி நீர் வந்து ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னால் அதைத்தான் நாங்கள் படிபம்பில் எடுத்து குடித்தோம், சமைச்சோம், எல்லாமே அதுக்கு தான் யூஸ் பண்ணோம். இப்போ வந்து அதில் சமைச்சோம்னா மஞ்சள் கலரில் சாப்பாடு இருக்குது. ஆனால் அதுக்கு மூஞ்சி கழுவுறதுக்கு செய்கிறதுக்கு மித்த யூஸ் பண்ணுறதெல்லாம் அந்த தண்ணி தான் யூஸ் பண்ணுறோம். குடிக்கிறதுக்கு மட்டும் நாங்கள் 10 ரூபாய்க்கு தண்ணி வாங்கி யூஸ் பண்ணுறோம். இன்னும் 4-5 வருஷம் போனோன்னா இப்போ எவ்வளோ ரூபாய்க்கு தான் தண்ணி வாங்குறதுன்னு தெரியல. நாங்கள் வாழ்வாதாரத்தை இழந்து உக்காந்துருக்கோம். இதை நாங்கள் சொல்கிறது, மக்கள் சொல்கிறத அரசு வந்து பொய்ன்னு சொல்லுது. என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கு தெரியல. இன்னும் நிறைய பேர் இந்த போராட்டத்திற்காக பல்வேறு பகுதிகளில் இருந்தெல்லாம் வந்திருக்காங்க. அப்படி வர்ற ஒவ்வொருவருமே சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, அந்த விரிவாக்க பணிகள் முழுமையாக நிறுத்தப்படணும், அதோட இந்த ஆலையும் மூடப்படணும்னு சொல்கிறாங்க. ஆனால் ஆலை தரப்புல இருந்தும் இல்லை எந்த விதமான பாதிப்புகளும் இல்லைன்னு சொல்லப்பட்டாலும் கூட மக்கள் நாங்கள் இதை உணர்கிறோம், எங்களை விட பெரிய சாட்சி வேண்டுமா அப்படின்றது மக்கள் தரப்புல இருந்து வைக்கப்படக்கூடிய கருத்தாக இருக்குது. நம்மக்கிட்ட இன்னொருத்தர் இருக்கார். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இந்த போராட்டத்தை பார்க்கும் பொழுது என்ன தோன்றுகிறது? மக்களுடைய கருத்தில் எப்படி பார்க்குறீங்க? சொன்னார் எங்கள் அதிகப்படியான புற்றுநோய் இருக்குது அப்படின்னு சொல்லி. அதுக்கு ஒரு சின்ன ஆதாரம் நான் உங்களுக்கு இதில் காட்டுறேன். 84 புதிய அறிவிப்புகள் முதல்வர் இபிஎஸ் வெளியிட்டார். இதில் நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம், நான் உங்களுக்கு படித்து சொல்கிறேன். தூத்துக்குடி மாவட்டம் அரசு மருத்துவமனை கருத்தில் புற்றுநோயில் சிகிச்சைக்காக 16 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அதிநவீன லீனியர் ஆக்சிலேண்டர் கருவி அமைக்கப்படும். தூத்துக்குடியில் ஏன் அமைக்காங்க அப்படின்னா, இங்கே தான் அதிகமான புற்றுநோய் இருக்குது. அதிகமான மக்கள் வந்து இது நம்ம பத்திரிகையில் வெளிவந்த செய்தி. இதிலேயே உங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பு உங்களுக்கு நாங்கள் எடுத்து காட்டியாச்சு. இன்றைக்கி இந்த ஊர் மக்கள் போராடுறாங்க அப்படின்னா, இந்த ஊர் மக்கள் இவங்களுக்காக மட்டுமே போராடலை. இந்த தூத்துக்குடியில் சுற்றில 3 மாவட்டங்கள் மிகப்பெரிய அளவில் பாதிப்பு இருக்குது. அந்த குழந்தைகளும் அடுத்த சந்ததி வாழ முடியாமல் அழிக்கப்பட மிகப்பெரிய சதி வேலை நடந்துகிட்டே இருக்குது. தாமிரம் வேணுமானா தாமிரம் தேவையில்லை தான், தாமிரம் இல்லாமல் வாழ்ந்துடலாம். ஆனால் தண்ணி இல்லாமல் வாழ முடியாது. இந்த ஊர் மக்களுக்கு ஒரு பந்தல் வசதியை கூட அமைச்சு தரல. இன்றைக்கி எத்தனையோ தலைவர்கள் வந்து பார்த்துட்டு போனாங்க. ஒரு பந்தல் போட கூட இந்த அரசு அனுமதி கொடுக்கலன்னா அப்போ எவ்வளோ பெரிய அடக்குமுறை இந்த அரசு கையாளுதுங்கிறத நீங்கள் பார்த்துக்கணும். லோக்கல் மாவட்டமாக இருந்தாலும் கலெக்டர், சாதாரண மக்கள் அவனோட கோரிக்கையை போராடுறதுக்கு ஒரு பந்தல் அமைச்சு கொடுக்க வேண்டிய செய்ய வேண்டிய அடிப்படை உரிமைகள் பாருங்கள். அக்வா வாட்டர்னு சொல்லி மினரல் வாட்டர் தண்ணியை வாங்கி குடிச்சிட்டு இருக்காங்க. அரசு தண்ணி இது கூட தரக்கூட மறுக்குது. இதை விட ஒரு கேவலமான உங்களுக்கு நிலைமை நீங்களே பார்க்கலாம். இது ஒரு அரசு வந்து ஒரு மனிதனுக்கு அடிப்படை தேவை தண்ணி இருக்க இடம், ஒரு பந்தல். நடு ரோட்டில் பந்தல் போட அரசிட்ட கேட்கல, அவங்களோட இடத்துல பந்தல் போடுறாங்க. பந்தல் போடுறது கூட அனுமதி தர இந்த காவல்துறை மறுத்து இருக்குன்னா, இந்த மக்கள் 49 நாள் வெயிலையும் மழையிலையும், மழையே கிடையாதுங்க, அது ரெண்டாவது அப்படி போராடிட்டு இருக்காங்க. நாம் வந்த நாள்லேருந்தே நிறைய முறை மக்கள் காசு கொடுத்து தண்ணீர் வாங்குறதையும் பார்க்க முடிந்தது. என்ன பிரச்சனை? ஏன் தண்ணீரில் இவ்வளவு சிக்கல்? அதாவது இந்த ஸ்டெர்லைட் தொழிற்சாலைக்காக வழங்கப்படுற தாமிரபரணி ஆற்றிலிருந்து கொடுக்கக்கூடிய தண்ணீர் வந்து ஒரு நாளைக்கு 20 லட்சம் கோடி லிட்டர் தண்ணி. அதாவது இது வந்து அதிகாரப்பூர்வமான தகவல் தான். நான் உங்களுக்கு ஒரு கொடுக்குறோம். 20 லட்சம் கோடி லிட்டர் தண்ணி ஒரு நாள் பயன்பாட்டுக்கு கொடுக்கப்படுது. எங்கள் மக்களுக்கு 10 நாளைக்கு ஒரு கூட அரசு தரப்புலேருந்து எங்களுக்கு தண்ணீர் வர்றதில்லை. இது போக அந்த 20 லட்சம் கோடி லிட்டர் தண்ணி வந்து 1000 லிட்டரோட மதிப்பு 10 ரூபா. நாங்கள் வந்து எங்கள் கிராம மக்கள் வந்து ஒரு குடம் தண்ணீர் 10 ரூபாய்க்கு வாங்கிட்டு இருக்கிறோம். அப்போ இந்த அரசு வந்து அந்த நீர் வளங்களை எங்கள் நீர் வளங்கள் அழிக்கப்படுறதுலேருந்து இல்லாமல் எங்கள் மக்களுக்கு குடிக்கக்கூட தண்ணி இல்லை. ஒரு கார்ப்பரேட் அரசுக்கு இவ்வளோ லட்சம் கோடி லிட்டர் தண்ணி இந்த ஒரு மதிப்பில் தேவைங்கிற அதுபோக இதுதான் எங்களோட நிலத்தடி நீர் நல்லா இருந்தால் நாங்கள் அதை கூட எதிர்பார்க்க மாட்டோம். எங்கள் நிலத்தடி நீரோட தன்மை இதுதான். இதை நாங்கள் குடிக்க முடியாது. இதில் ஆர்சனிக் இருக்குது. பார்த்தீங்கன்னா அந்த படிமங்கள் கீழே இது இருக்கிறது ஃபுல்லாமே இந்த ஆர்சனிக் கழிவுகள். இந்த தண்ணீரை தான் நாங்கள் பயன்படுத்திருக்கோம். இந்த தண்ணீரை நாங்கள் பயன்படுத்துறதுனால தான் எங்கள் மக்களுக்கு பல்வேறு விதமான தொற்றுநோய்களும் புற்றுநோய் இதெல்லாம் வர்றதுக்கு முக்கிய காரணம் இது. அதுபோக காற்றில் கலந்துருக்கிற சல்ஃபர் டை ஆக்சைடு வாயு, இந்த ரெண்டுமே எங்களை வந்து சுத்தமாக அழிச்சிட்டு இருக்கிற ஒன்று. இப்போது நீங்கள் ரொம்ப நாளாக இந்த ஊரில் இருக்கீங்க. இன்னும் நிறைய பேர் நம்மக்கிட்ட இங்கே இருக்காங்க. அவங்க எல்லாக்கிட்டையுமே நம்ம இந்த விஷயம் பற்றிலாம் நிறைய பேசலாம். குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா, இப்போது நிறைய பேர் வந்து ஆதரவு தர்றாங்க. மக்களுக்கான ஒரு போராட்டமாக இருக்குது, அதனால் வந்து ஆதரவு தர்றோம் அப்படின்றாங்க. இந்த ஆதரவு இந்த போராட்டத்துக்கு எந்த அளவுக்கு உதவும்?
இல்லை, அவங்களுடைய ஆதரவு எங்களுடைய வெற்றி. இதில் எந்த ஒரு தாக்கம் இல்லைன்னு சொல்கிறாங்களா, அதுக்கு ஒரு சின்ன சாம்பிள் சொல்கிறேன். காலையில் 6:45 முத்துநகர் வண்டி தூத்துக்குடியில் என்ட்ராகுது. தூத்துக்குடி என்ட்ராகும்போது ஸ்டெர்லைட்டை தாண்டி தான் அந்த வண்டி சிட்டிக்குள்ளே வரணும். நீங்கள் எல்லோரும் உள்ள பெட்டிக்குள்ளேயே மட்டும் உட்காராதீங்க, வாசலில் நின்று நீங்கள் சுவாசித்து பாருங்கள். நாங்கள் பேசுகிறது உண்மையா பொய்யான்னு தெரியும். சமயத்தில் உயரதிகாரி சொல்கிறாரு அப்படிலாம் எதுவுமே இல்லை, ஒன்றுமே இல்லை. உங்கள் இடத்துல நாங்கள் வாழ்கிறோம், எத்தனை நாள் எத்தனை வருஷம்னாலும் வாழ்கிறோம். எங்கள் குமரட்டிய கிராமத்தில் வந்து நீங்கள் வாழ்ந்து பாருங்கள். ஒரு நாள் நீங்கள் வாழ்ந்து பார்த்துருங்க, எங்கள் தண்ணியை குடிச்சிருங்க, எங்களோட இருந்து நீங்கள் வாழ்ந்துருங்க. நீங்கள் என்ன சொன்னாலும் நாங்கள் கேட்கோம். தயார் தானக்கா? எல்லோரும் தயார்? ஒரு நாள் நீங்கள் இருங்க, உங்கள் இடத்துல நாங்கள் எத்தனை நாள் இருக்கோம். 1 மணி நேரம் அந்த அம்மா சொன்ன மாதிரி இந்த 1 மணி நேரம் இங்கே வந்து வாழட்டும். தண்ணி குடிக்கிட்டு அவங்க சமைச்சு அந்த சாப்பாடு என்ன கலரில் இருக்குங்கிறது தெரியும். ஏன்னா அந்த வேதனையை வெளியேயும் சொல்ல முடியாமல் அளவும் முடியாமல் இன்றைக்கி அமைதியாக உட்காந்து போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதுக்கு ஒரு பந்தல் கூட போட்டு கொடுக்க மாட்டேங்காங்க. ஆலை நிர்வாகத்தை அணுகி நம்ம கேட்ட அனைத்து தருணங்களையுமே அவங்க சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, உரிய பராமரிப்பு முறைகள்லாம் செய்யப்படுது. குடி தண்ணீர் மற்ற விஷயங்கள் எல்லாமே சுத்திகரிப்பு செஞ்சு தான் கழிவு நீரை நாங்கள் வெளியேற்றுறோம்னு சொல்கிறாங்க. ஆனால் மக்கள் சொல்லக்கூடிய விஷயம், நிலத்தடி நீர் ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்கு. அவங்க சொல்லக்கூடிய அந்த விஷயம் உண்மையாக இருந்தால் நிலத்தடி நீர் சரியாக இருந்திருக்குமே அப்படின்றது மக்கள் வைக்கக்கூடிய மற்றொரு கேள்வியாக இருக்கிறது. இது ஒரு புறம் இருக்க, இன்னொரு புறம் இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கெல்லாம் வேலைவாய்ப்பு தர்றோம் அப்படின்னு சொல்லி தான் இந்த நிறுவனங்கள் எல்லாமே தூத்துக்குடிக்கு வந்தாங்க. இப்போ அது உண்மையில் நடந்திருக்கா இல்லையா அப்படின்றதையும் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இருக்குது. நிறைய இளைஞர்கள் நம்மக்கிட்ட இருக்கிறாங்க, அவங்ககிட்ட பேசலாம். இப்போது இந்த ஸ்டெர்லைட் ஆலை வந்தப்போ உங்களுக்குலாம் வேலை தர்றேன்னு வந்து சொல்லியிருந்தாங்க. இப்போ அதாவது இந்த ஊரில் இருந்துலாம் இங்கே வேலைக்கு போயிருக்காங்களா? எவ்வளோ இளைஞர்கள் அங்கே ஏதாவது வேலை பார்க்குறாங்களா? சார் வேலை கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் வேலையும் கொடுத்துட்டு வேலை கொடுன்னா கடைசி நோய் கொடுத்துடக்கூடாது. இல்லை, இந்த ஸ்டெர்லைட் இருக்கிற வரைக்கும் ரொம்ப அது ஆதரவு தான். இது கிடையாது சார், இந்த ஸ்டெர்லைட் இருக்கிற வரைக்கும் திடீர்னு நிலத்தடி நீர் பாதிக்குது. நிலத்தடி டெய்லி மக்கள் இருந்தால் பாருங்க, சுவாசிக்க முடியல ஒரு காற்றுமே. நீங்கள் ஒரு நாளைக்கு இந்த ஏரியாவில் இருந்து பாருங்கள், அப்போட அந்த விளைவு உங்களுக்கு தெரியும். கண்டிப்பாக சுவாசிக்க முடியல. ஒரு நிலத்தடி நீர், குழந்தைகள் சிசு பாதிப்பு, ஏகப்பட்ட இது பாதிக்குது சார். இங்கே இருக்கக்கூடிய அவர் சொல்லும் பொழுதும் கூட வேலை கொடுக்கறது ஒரு புறம் இருந்தாலும் உயிருக்கு பாதிப்பு இருக்கும் அப்படின்றதுனால அந்த வேலைகளுக்கு கூட போகாத நிலைகள்லாம் கூட இருக்குது. ஆனாலும் பெரிய அளவில் இந்த பகுதிகளில் இருந்து அந்த ஸ்டெர்லைட் ஆலைக்கு வேலைக்கு செல்லலை அப்படின்றதும் இங்கே இருக்கக்கூடிய மக்கள் சொல்லக்கூடிய விஷயமாகவும் இருக்குது. இன்னும் நம்ம தொடர்ந்து மக்கள் எல்லாருக்கிட்டையுமே பேசலாம். இந்த ஆலைகளால் இவ்வளவு பாதிப்புகள் இருக்குது அப்படின்றது அவர்கள் சொல்லக்கூடிய நிறைய விஷயங்களிலிருந்து நம்மளால் தெரிந்து கொள்ள முடிகிறது. நீங்கள் இப்போ சொல்லுங்கள், உண்மையிலேயே ஸ்டெர்லைட் ஆலை தொடங்கப்பட்டதுலேருந்து நிறைய பேருக்கு வேலைகள் கொடுத்துருக்காங்களா? வேலைக்கு நீங்கள் அங்கே போயிருக்கீங்களா? அங்கே போகும்பொழுது நடந்த விஷயங்கள் என்ன? அங்கே வேலை வந்து கொடுக்கறது எல்லாமே வட மாநிலத்தில் உள்ளவங்களுக்கு, மெயினாக படிப்பறிவு உள்ளவங்களுக்கு. மாதிரி லோக்கலில் சில பேருக்கு வேலை கொடுத்துருக்காங்க. அவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா அன்எஜுகேட்டடு தான். ஸோ அன்எஜுகேட்டடு. பட்டு நான் 2006-2007 நாங்கள் ஒர்க் பண்ணேன் கான்ட்ராக்டரில். அப்போது பிஎஸ்சி இந்த மாதிரி ஏதாவது முடிச்சிருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த உங்களுக்கு வேலை அப்படின்னு சொல்லும்போது, அங்கே அன்எஜுகேட்டடாக யாரெல்லாம் ஜாயின் பண்ணியிருந்தாங்களோ அவங்க எல்லாமே எப்படி போய் சர்டிஃபிகேட் எடுத்தாங்கலாம் தெரியாது. பட் இப்போ ஆல்மோஸ்ட் பீப்புள்ஸ் வந்து யாருமே படிக்காதவங்களும் இருக்கிறாங்க, இப்பவும் இருக்கிறாங்க. நமக்கு தமிழில் நம்ம ஒரு அம்மான்னு சொல்லி அடிக்கிறோம் வைங்களேன், அம்மான்னு அடிக்கிறோம், பட் அது அம்மான்னு வரும்ல. அந்த மாதிரி இங்கிலீஷில் அந்த ஒரு வேர்டு கூட அடிக்க தெரியாதவங்க இப்பவும் இருக்காங்க. பட் படித்தவங்க எல்லாருக்கும் வேலை கொடுக்குறோம், படித்தவங்களுக்கு வந்து நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம், ஸ்டெர்லைட் வந்து இவ்வளோ சப்போர்ட் பண்ணுது அப்படி சொல்கிறாங்க. அப்படி இங்கே யாருக்குமே வேலை கொடுக்கல. நான் 2007 கான்ட்ராக்டில் நான் ஒர்க் பண்ணும்போது எனக்கு அங்குள்ள அட்மாஸ்பியருக்கு பிடிக்காமல் எனக்கு தீராத ஒரு வயிற்று வலி வந்தது. நான் இப்போ ஹாஸ்பிட்டலில் என்னோடய ஃபேமிலி டாக்டர்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணும்போது அவர் என்கிட்ட ஃபஸ்ட்டு சொன்னது, நீங்கள் போனோன்னா நீ செத்துருவ அப்படின்னு என்கிட்ட ஓப்பனாக சொன்னார். அதுக்கு பயந்து போய் நான் வேலைக்கு போகலை. பட்டு ஸ்டெர்லைட்டு வேலை கொடுக்குறாங்க, பட்டு உள்ளூரில் உள்ளவங்களுக்கு யாருக்கும் கொடுக்கல. இது வந்து நிதர்சனமான உண்மை. இதை வேணால் எங்கே வேணாலும் நான் வந்து சொல்கிறதுக்கு தயார். கொடுத்தாங்கன்னு சொல்கிறாங்களா, கொடுத்த லிஸ்ட்டை கொண்டு வர சொல்லுங்கள், கொடுக்கலங்கிறத நாங்கள் ப்ரூவ் பண்ணுறதுக்கு நான் ரெடி. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இப்போ மக்கள் சொன்ன இந்த பாதிப்புகள்லாம் இல்லாமல் வேறு என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்களே பாதிக்கப்பட்ட விஷயங்கள்? இந்த ஃபோட்டோவில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கருப்பு மண் இதில் இருக்கும். இது அவங்களோட கழிவு, சரிங்களா? இது வந்து இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு அப்படின்னா ஏக்கர் பரப்பளவில் இருந்துச்சு. இப்போவும் அந்த இடத்துல இருக்குது. ஆனால் அந்த இடத்துல அது தெரியாது. ஏன் தெரியாது தெரியுமா? இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தெரியுது இல்லையா, இதுவும் அந்த கருப்பு மண் தான். இந்த பனைமரத்துக்கு பின்னாடி இருக்கிற அந்த கருப்பு மண் தான். என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அது மேலே 3 அடிக்கு செம்மண்ணை போட்டு அது மேலே ஃபார்ம், அதாவது புல்லை விளைய விட்டுருக்காங்க. அப்போ நம்ம இங்கேருந்து ஃபோட்டோ எடுக்கும்போது என்ன தெரியும்? அங்கே பார்க்கும்போது இதை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி தெரியுது?
புல் வளர்ந்த மாதிரி தானே தெரியுது. அதே இதை பாருங்கள், இது இன்னும் 1 மாதத்தில் இன்னொரு 10 நாளில் பாருங்களேன், இது மேலே அதே மாதிரி பண்ணிடுவாங்க. உடனடியாக இதனை ஆய்வு செய்வதோடு மக்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்படணும் அப்படின்றது தான் இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் சொல்லக்கூடிய விஷயம். அப்படி இல்லைன்னா இங்கிருந்து வெளியே செல்வதை தவிர வேறு வழியே இல்லாத ஒரு நிலை உருவாகிடும். அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு தள்ளுவதற்காகத்தான் முயற்சிக்கிறாங்களோ என்ற சந்தேகமும் மக்கள் தரப்பிலிருந்து வைக்கப்படுகிறது.